தேவனுடைய வார்த்தை. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை தரிசித்த பின்பு யோவான் பரலோகம் திறந்திருக்கிறதை காண்கிறார். கிறிஸ்துவானவரே சபைக்கு தலையாக இருக்கிறவர். கர்த்தர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். திறந்திருக்கிற பரலோகத்திலே யோவான் ஒரு வெள்ளை குதிரையையும் காண்கிறார். அந்த குதிரையின் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏறி அமர்ந்திருக்கிறார். பரலோகமே கிறிஸ்துவின் வாசஸ்தலம். கர்த்தரானவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்து யுத்தம் பண்ணுகிறவர். அவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர். தேவனுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் அவருடைய உண்மையும் சத்தியமும் வெளிப்படுகிறது. தம்முடைய சத்துருக்கள் எல்லோருடைய பலத்தையும் பலவீனத்தையும் கர்த்தருடைய கண்கள் ஊடுருவி பார்க்கக்கூடியது. கர்த்தருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருக்கிறது. கர்த்தர் சர்வ அதிகாரமும் சர்வ ஆளுகையும் உள்ளவர். அவருடைய ஆளுகைக்கு முடிவில்லை. அவர் நித்திய ஆளுகை உள்ளவர். ஆகையினால் அவருக்கு அநேக கிரீடங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதாகும். இந்த நாமம் அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாது. இந்த நாமத்தின் அர்த்தம் கர்த்தருக்கு மாத்திரமே பூரணமாய் தெரியும். இயேசு கிறிஸ்துவனுடைய பரிபூரணமான சுபாவங்கள் எந்த சிருஷ்டியினாலும் முழுவதுமாய் தெரிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் தாமே தம்மை பற்றி நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல் அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு வேறு ஒரு வழியும் இல்லை.